புதுக்கோட்டையோட அடையாளமே எங்களோட சிப்காட் தானையா. புதுக்கோட்டையோட வணிகமே எங்களோட சிப்காட் தானையா. இந்த சிப்காட்டை நம்பி எத்தனை கிராமப்புற மக்கள் இருக்காங்க தெரியுமா ஐயா. நம்ம என்னதான் ஆயிருந்தாலும் ஃபாரின் போயிருந்தாலும் கடைசி காலகட்டங்களில் ஏதோ செலவுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வர்ற இடமும் இந்த சிப்காட்டு தானையா. இந்த சிப்காட்டை நம்பி எத்தனை கிராமப்புற மக்கள் இருக்காங்க. புதுக்கோட்டையோட பிரதான தொழிற்பேட்டையே எங்களுடைய சிப்காட்டு தாயா, தாவதுமில்லு தாயா. தாவதுமில்லு தான் சிப்காட், சிப்காட்டு தான் தாவதுமில்லு. ஒன்றோட ஒன்று பிணைந்திருக்கிற ஒரே இடம் எங்களுடைய தாவதுமில்லான சிப்காட்டியா. இந்த கீழமுத்திரம் செந்தில்குமார் 10க்கு மேற்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சிப்காட்டில் நான் உருட்டு கதை பேசலையா, உண்மை கதையை பேசுகிறேன். நானும் 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் கிடைச்சதே அந்த சிப்காட்டில் தான். அந்த சிப்காட்டில் வேலை செஞ்சனால தான் எனக்கு அத்தனை கிராமப்புற மக்கள் நண்பர்களும் அங்கே தான் எனக்கு கிடைச்சாங்க. அதனால நான் சொல்கிறேன், எங்களுடைய புதுக்கோட்டையோட அடையாளம் எங்களுடைய சிப்காட், எங்களுடைய புதுக்கோட்டையோட வணிகம் எங்களுடைய சிப்காட். ஃபாரினுக்கு இணையாக அத்தனை கம்பெனிகள் இருக்கிற ஒரே இடம் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டமான இந்த சிப்காட்டு தாயா. காலையில் 9 மணிக்கு சோத்தை கட்டிட்டு வந்தால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நிம்மதியாக வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கஞ்சியை சாப்பிட்டோமா, கவுந்து படுத்தோமா, வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்தோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா. அப்படி எங்களுக்கு காசையும் எங்களுக்கு சாப்பாடு போடுற இடமும் அந்த சிப்காட்டு தான். எத்தனையோ கிராமப்புற மக்கள் வந்து போடுற இடமும் அந்த சிப்காட்டு தான். புதுக்கோட்டையோடைய அடையாளமாக திகழக்கூடியது எங்களுடைய தொழிற்பட்டையான எங்களுடைய தாவதுமில்லாகிய சிப்காட்டு தாயா. சிப்காட்டோட பெருமை இந்த கீழமுத்திரம் செந்தில்குமார் சொல்லாமல் வேறு யாரையா சொல்லுவா. நான் வேலை செஞ்சுருக்கேன், 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐயா. சும்மாலாம் உருட்டு கதை பேசலை, உண்மை கதையை பேசுகிறேன். சிப்காட் அப்படிங்கிறது எங்களுடைய புதுக்கோட்டையோட அடையாளம், புதுக்கோட்டையோட வணிகமே எங்களோட சிப்காட்டை நம்பிதாயா இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல செந்தில்குமார் மூலம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். ஃபாலோவே பண்ண மாட்டேறீங்கய்யா, போங்கய்யா. அப்போ தான் உங்கள் ஊர் பெருமையை நான் சொல்ல முடியும். நீங்கள் ஃபாலோவே பண்ண மாட்டேறீங்க, போங்க ஃபாலோ பண்ணுங்கய்யா.